ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன் தமிழ். இந்த வீடியோவில் அருமையான டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நாட்டு கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 1/2 கிலோ நாட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை ப்ளஸ் போட்ட மாதிரி இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இது போல் கட் பண்ணி எல்லா கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் கட் பண்ணிட்டோன்னா தண்ணியில் தாங்க போட்டு வைக்கணும். தண்ணியில் போடாமல் நீங்கள் வெளியிலே வச்சிட்டிங்கன்னா கருத்து போயிடும். கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு வைங்க. பாருங்கள், பூச்சி இல்லாமல் நல்லா கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா நல்ல காரமாக இருக்கக்கூடிய இந்த மிளகாய் 4 எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம். இதை மட்டும் போட்டுட்டு இதை லேசான மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடிய ஜாமான் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இதை ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச ஜாமான் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேங்காய்லாம் ஊற்ற தேவையில்லை, இது மட்டும்தான். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ புளி ஊற வச்சிடலாம். ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுட்டு இப்போ அடுத்தது நம்ம குழம்பு கூட்டி தான் நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். புளி கரைசல் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுட்டு இது கூட அந்த கருவேப்பிலை 2 கொத்து போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காவை திருப்பி திருப்பி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடணும். எண்ணெயிலே நல்லா வேக விடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து அதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விடணும். எல்லா பக்கமும் ஈவனாக வெந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் திருப்பி நல்லா அப்படியே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம், பூண்டு இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு இதில் சேர்த்துருக்கேன். இது எண்ணெயில் இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கணும். 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அதை நல்லா கிண்டி விட்டு இதை வேக விடணும். பாருங்கள், நல்லா வெங்காயம், பூண்டு, அந்த கத்திரிக்காய் எல்லாமே கரெக்டான ஒரு அளவில் வெந்திருக்கு. இப்போ நம்ம அந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வேக விடணும். இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா அந்த பருப்பு துவையல், சுட்ட அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த உப்பு புளி காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கடைசியாக 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இதை போட்டுட்டு 2 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக செட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.